Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்து ஆத்விகோட பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆத்விகோட 9th பர்த்டே. So actually வந்துட்டு 9 years ஆயிடுச்சு. இப்ப சின்ன பிள்ளை எங்க கையில கிடைச்சது மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளாடி 9 years ஓடியே போயிடுச்சு. So இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் தான் புட்டு. ஸோ புட்டு மாவு நம்ம என்ன தான் இங்கே சென்னையில் வாங்கி செஞ்சாலும் அந்த அளவு இருக்காது. நான் அதனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருக்கும்போதே கொஞ்சோண்டு புட்டு மாவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி அம்மா பொடிச்சு தரது நல்லாயிருக்கும். அந்த அரிசி மாவில் புட்டு செஞ்சால் செமையாக வரும். ஸோ இன்றைக்கி காலையில் அவனுக்கு பிடிச்ச புட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழம் சர்க்கரை போட்டு கொடுத்தேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள் கிளம்பி போயிட்டோம். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் கனவு, இஸ்கான் டெம்பிள் போகணும் அப்படின்னு. நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் இஸ்கான் டெம்பிள் போயிருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் மேம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மேடம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க, திவ்யா எங்கள் சோழிங்கநல்லூர்லேயும் வந்துட்டு இஸ்கான் டெம்பிள் ஒன்று இருக்குது, ஸோ நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இந்த டைம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லொக்கேஷன்லாம் பார்த்து மேப்பில் போயிட்டு ரீச் ஆனோம். கரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 11:30 அந்த மாதிரி ரீச் ஆனோம். ஸோ 12 to 12:30 வந்துட்டு ஆரத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான இது பீட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்க சொன்னாங்க. ஸோ அந்த பீடை 108 times அந்த பீடை இது பண்ணி ஸோ மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படி ஒரு சூப்பரான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி, நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து அஞ்சப்பர் போயிருந்தோம். ஸோ வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வெஜ்ஜு பசங்க ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கிளம்பிட்டோம். லாஸ்ட்டில் என்னாச்சு, ஆத்விக்கு சூப்பும் காடையும் கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிடலான்னு. ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஃபீட்பேக் நான் சொல்லணுன்னா. அதுக்கப்புறம் ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ரிச் அண்ட் க்ரீமில் போயிட்டு கேக் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ரிச் அண்ட் க்ரீமி வந்துட்டு சூப்பரான பெஸ்ட்டு கேக் ஷாப்பு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மோஸ்ட் ஆஃப் நாங்கள் எங்கள் பர்த்டேக்கு ஃபுல்லாகவே ரிச் அண்ட் க்ரீமி தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் குரோம்பேட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ கேக்கில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அஞ்சப்பர்லேருந்து அந்த ஒரு இதுலேயே வந்துட்டோமா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 9th 10th பர்த்டேன்னு போட்டுட்டோம். அது வேறு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அஞ்சப்பரில். ரொம்ப கோவமாக வேறு வந்துச்சு. ஏன்னா அந்த அவ்வளோ தூரம் வெயிலில் வந்துட்டு சாப்பிட இதாகிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்துட்டு ஆத்விக் சொன்னால் மத்தியானம் தான் நல்லாவே சாப்பிடல எல்லாம்மா. அப்போ நான் சொன்னேன் ஈவினிங் நான் குக் பண்ணுறேன் நைட்டு அப்படின்னு. இல்லை டின்னருக்கு வெளில தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தால்ஜினி போயிருந்தோம், எங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கூட. ஸோ அவனுக்கும் மோஸ்ட்லி அங்கே தான் ரொம்ப பிடிக்கும். எங்கே போகணுன்னு சொன்னாலே பசங்க ரெண்டும் அதுதான் சொல்லும். சரி அங்கே போனாலும் சாப்பிட்டா ஒரு திருப்தியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சரி வாங்க கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சார் காலையிலே மத்தியானம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு இங்கேயே வந்துட்டு மீல் சாப்பிட்லாம். இங்கே வந்து பார்த்தோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெயிட்டிங்லேயே இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அஞ்சப்பர் போனேன். அஞ்சப்பர் போயிட்டோம். ஆக்சுவலி உடனே டேபிளெல்லாம் இருந்துச்சு. இது மெனு கார்டு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் டிஷ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ டிலே பண்ணிட்டாங்க அஞ்சப்பரில். அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமா, நானே அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா பசங்களுக்கும் பசிக்கும், நம்ம கிளம்பி வீட்டில் போய்ட்டு அது தயிர் சாதம் சாப்பிட்றலாம் அப்படின்னு அந்த பிளானில் இருந்தோம். சரி ஓகே வந்தாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு, இனி கேன்சல் பண்ணால் அவன் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் என்ன பண்ணிட்டோம் உட்காந்தோம். ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டு. நாங்கள் வந்துட்டு போய் உட்காந்துருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க ஒரு ஃபேமிலி, குழந்தைய கொண்டு. அந்த குழந்தை அவ்வளோ அழுவுது. ஸோ அவங்களும் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 hour மேலே ஆகிடுச்சு போல், ஃபுட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ குழந்தை ஒன்று அழுதிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. சேம் ஃபீலிங் தான் எங்களுக்கும் இருந்துச்சு. பட் வந்து என்ன குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே, அதனால அந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக உட்காந்தோம். சரி குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப ரிஸ்க்கான இது ஆக்சுவலி இதுங்க. ஃபுட்டு ஆக்சுவலி எல்லாமே ரெடியாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு தான் நான் என்ட்ரன்ஸ்லேயே கேட்டேன் ரெடியாக இருக்கான்னு. ஆமாம் இருக்குது மேடம், வெஜ்ஜு நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் உள்ளே என்ட்ரானோம். என்ட்ராகி ஒரு 1/2 hour மேலே ரொம்ப டிலே பண்ணவும் ரொம்ப பசங்களுக்கும் ரொம்ப பசிக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப இதாகிடுச்சு ஆக்சுவலி.
இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு சண்டே விலாகு. நான் 2 days விலாக் தான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த விலாகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் எழும்பினோடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையிலே நாங்கள் வந்துட்டு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு, ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பூரி இது சன்னா மசாலா தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் மீன் வந்து இந்த மீன் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கன்னு சொன்னாங்க. சரி அந்த மீனும், அப்புறம் இது வந்து சாலை மீன். ஸோ கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவங்கள்ட்ட அந்த பெரிய மீன் எனக்கு க்ளீன் பண்ண அவ்வளோ வராது. ஸோ அதனால் அவங்களே சூப்பராக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஃப்ரை பண்ணுறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு கணக்கு பண்ணி. அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் டியூட்டி இது. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு நாயை குளிப்பாட்டி, எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு குளிப்பாட்டி அவனை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குல்ல கிளைமேட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாக உட்காந்துருக்குது குளிப்பாட்டுறதுக்கு. ஸோ அதனால் அதை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பிங் தான் இது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதோட வீடியோ தான், சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும்தான் எடுத்திருக்கேன், ஃபுல் வீடியோவாக எடுக்கலை. உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக வந்துட்டு சிக்கன் பிக்கல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.